ஒவ்வொரு ராசியோட பெஸ்ட் திங்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுக்குள்ள இருக்க பெஸ்ட், அதாவது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இருக்க பெஸ்ட் விஷயம் வந்து இந்த விஷயம் இது, அவங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட் திங் வந்து இது அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒழிய நீங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை. இது அவங்களுக்குள்ள இருக்க பெஸ்ட் திங். சில பேர் அதை பெஸ்ட்ன்னு நினைப்பாங்க, சில பேர் அவங்களே நினைப்பாங்க அது அவங்க வந்து இது ஒஸ்ட்ன்னு நினைப்பாங்க. அது வந்து அவங்க ஒவ்வொரு பர்டிகுலர் ஜாதகத்துல இருக்க அவங்களோட கிரக இணைவுகளை பொறுத்து, ஒவ்வொரு கிரகங்கள் எதோட சேர்ந்துருக்கிறத பொறுத்து, அது என்ன மாதிரி பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதை நான் வந்து தனித்தனியாக நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஒவ்வொரு வீடியோ போடும்போது, ஒவ்வொரு பர்டிகுலர் ஜாதகம் எந்த மாதிரி அமைப்புலாம் இருந்தால் என்னென்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வரும், எந்தெந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறேன். பட் நான் இப்போ சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசியும் சந்திரன் ஒரு ஜாதக கட்டத்தில் எங்கே நிற்குதோ அதை ஒரு ராசின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் திங் நான் சொல்கிறேன். இது அவங்க ஃபீல் பண்ணியிருக்கவும் செஞ்சுருக்கலாம், சில பேர் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பை பார்ன் நேச்சராகவே அவங்களுக்குள்ள இந்த பெஸ்ட் திங் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அப்படி தான் சொல்கிறேன்.